அல்பேனியாவின் சுதந்திரம். 1912 நவம்பர் 28 அன்று அல்பேனியா சுமார் 5 நூற்றாண்டுகள் நீடித்த ஒட்டமான் பேரரசின் ஆட்சியிலிருந்து தனது சுதந்திரத்தை அறிவித்தது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஒட்டமான் பேரரசு பலவீனமடைய தொடங்கியது. பால்கன் பிராந்தியத்தில் வாழ்ந்த கிரேக்கர்கள், செர்பியர்கள், பல்கேரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு இனக்குழுக்கள் தங்கள் சொந்த தேசிய அரசுகளை அமைப்பதில் ஆர்வம் காட்டின. இதே காலகட்டத்தில் அல்பேனியர்களிடையேயும் ஒரு தேசிய விழிப்புணர்வு எழுச்சி பெற்றது. அவர்கள் தங்கள் மொழி, கலாச்சாரம் மற்றும் தனித்துவமான தேசிய அடையாளத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை தொடங்கினர். ஒட்டமான் பேரரசில் இளம் துருக்கியர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினர். அவர்கள் பேரரசை சீர்திருத்த முயன்றனர். ஆனால் அல்பேனியர்களின் சுயாட்சி கோரிக்கைகளை ஏற்க மறுத்து அவர்களை துருக்கிய மயமாக்க முயன்றனர். இந்த துருக்கிய தேசியவாத கொள்கைகள் அல்பேனியர்களின் கோபத்தை தூண்டி 1910 மற்றும் 1912ஆம் ஆண்டுகளில் ஒட்டமான் ஆட்சிக்கு எதிராக பல பெரிய கிளர்ச்சிகளை நடத்த காரணமாக அமைந்தது. அக்டோபர் 1912இல் செர்பியா, பல்கேரியா, கிரீஸ் மற்றும் மாண்டினீக்ரோ ஆகிய பால்கன் நாடுகள் ஒட்டமான் பேரரசுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து அதன் மீது போர் தொடுத்தன. இந்த போரில் ஒட்டமான் படைகள் படுதோல்வி அடைந்தன. வெற்றி பெற்ற பால்கன் கூட்டணி படைகள் அல்பேனிய பிரதேசத்திற்குள் புகுந்தன. குறிப்பாக செர்பியா அல்பேனியாவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளை ஆக்கிரமித்து அட்ரியாடிக் கடலை அடைய முயன்றது. அல்பேனிய தலைவர்கள் தங்கள் நிலம் முழுவதுமாக அண்டை நாடுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு பிரிக்கப்படுவதை தடுப்பதற்காக உடனடியாக சுதந்திரத்தை அறிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார்கள். போரின் போது அல்பேனிய தேசிய தலைவரான இஸ்மாயில் கெமாலி வெளிநாட்டிலிருந்து அல்பேனியாவிற்கு திரும்பினார். பல்வேறு மாகாணங்களின் பிரதிநிதிகள் தெற்கு அல்பேனியாவில் உள்ள வ்லோரே நகரில் கூடினர். 1912 நவம்பர் 28 அன்று இஸ்மாயில் கெமாலியின் தலைமையில் அல்பேனிய தேசிய சட்டமன்றம் ஒட்டமான் பேரரசிலிருந்து அல்பேனியா ஒரு சுதந்திரமான, இறையாண்மை கொண்ட மற்றும் நடுநிலையான நாடாக அறிவிக்கும் பிரகடனத்தை ஒருமனதாக ஏற்றது. வ்லோரே மாளிகையின் பால்கனியில் இரட்டை தலை கழுகு சின்னம் பொறிக்கப்பட்ட அல்பேனியாவின் தேசிய கொடியை இஸ்மாயில் கெமாலி ஏற்றினார். சுதந்திரம் அறிவிக்கப்பட்டாலும் அல்பேனியாவின் எல்லைகள் உடனடியாக அங்கீகரிக்கப்படவில்லை. 1913ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற தூதுவர்கள் மாநாட்டில் பால்கன் போர் முடிவடைந்த நிலையில் அல்பேனியாவின் சுதந்திரத்தை ஐரோப்பிய பெரும் சக்திகள் அங்கீகரித்தன. இருப்பினும் செர்பியா, மாண்டினீக்ரோ மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளின் ஆக்கிரமிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை. அத்துடன் அல்பேனியர்கள் பெரும்பான்மையாக வாழும் கொசோவோ போன்ற பகுதிகள் அல்பேனியாவை விட்டு பிரிக்கப்பட்டு அண்டை நாடுகளுக்கு ஒதுக்கப்பட்டன. இதனால் சுதந்திரத்தை தொடர்ந்து அல்பேனியா ஒரு புதிய ஆட்சியமைப்பை உருவாக்குவதிலும் சர்வதேச அங்கீகாரத்தை பெறுவதிலும் பல ஆண்டுகள் அரசியல் குழப்பங்களையும் உள்நாட்டு போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது.